ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா ஹெவன் ஆர் ஹெல்லுங்கிற கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம சொல்ல பேசினா கேமுக்குள்ள போகலாம். இந்த கேமோட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, 2 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் 1 செகண்ட் இல்லைங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு கெஞ்சி கேட்போம், அப்போ தான் விடுவாங்க. நம்ம கெஞ்சி கேட்டே தான் இருக்கும். நம்ம செகண்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் கெஞ்சி தான் இருக்கேன். பொதுவாக எங்கே தான் புக் பண்ணிட்டாங்க ஜட்ஜு பக்கம் நல்ல மாதிரி இருக்கடா, போயிடுறா எப்படா நான் உயிரோட விட்டுரு. நான் போகணும். எனக்கு கொஞ்சம் ஆடியோ கிளியராக இருந்தால் அது ஏன்னா புதுசாக ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன், அதுக்காக தான். எப்பாடி ஹெவனுக்கு வந்துட்டோம். ஆனால் நம்ம என்ன கேட்ட ட்ரெஸ் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுக்குனா கேட்ட ட்ரெஸ் போட்டிருக்கோம். நான் ஹெல்லுக்கு தான் போகணும். வெள்ளூரா ஏன்னா இன்னசென்ட் கிடையாதுடா. இன்னசென்ட் கிடையாது. நான் குட் இல்லை, பேட். ஐம் நாட் குட். என்னை விட்டுரு. என்ன இது? 3 ரூபா 6 ரூபா. அப்பா எவ்வளோ பெரிய காசு. சரி, 6 கிலோ தான் பண்ணியிருக்கேன். ஐயோ, இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி விளையாடிட்டேன். எக்ஸப்டில் இருக்குது. இதுதான் கேம் ஆரம்பிங்க. நான் தொந்தரன்னு பேசிகிட்டு இருந்தால் கடுப்பாயிடுவாங்க. ஓகே கைஸ், நம்ம லக்க ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜட்ஜாக இருக்கணும். விடா நாங்கள் 2 பேர். நீங்கள் ஆனால் இத்தனை பேர் இருக்கீங்க. சரி, நாங்கள் 2 பேர் தாண்டா இருக்கோம், இல்லை 3 பேர் தாண்டா இருக்கோம். நாங்கள் எப்படி ஜெயிப்போம்? தலைவன் பாஸ் இருக்கான்ல, ஜெயிச்சோன்னா வேணும். நான் மட்டும் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கலை, கேஸ் ஆகிடும். நல்ல ப்ரோ பிளேயர் தான், பார்த்துக்கோ. பட்டா சொல்லிக்கு படா பையா. நம்ம அந்த பாஸை கொஞ்சம் கூட எட்டி கூட பார்க்க வேணாம் கைஸ். நான் ஃபுல்லாக அந்த பிளேயர்ஸை மட்டும் கொள்ளுவேன். போச்சா மாப்பிள்ள, டீமன் பாஸ் மட்டும் எப்படி சண்டை போடுறதுன்னு தெரில. கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். நம்ம ஹீல் ஆகட்டும். ஹீலாகி சண்டை போடுவோம். என்னடா அது? நான் கொண்டு வந்துட்டேன். இவ்வளோ பிளேயர் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன்டா இங்கே நிற்கிறேன் ஃபஸ்ட்டில்? என்ன ஃபஸ்ட்லேயே போடுறீங்க? நான் ஜட்ஜாக போட மாட்டேங்க. இவன் தானே போன ஆட்டுக்கு கொஞ்சம் ஜட்ஜாக இருந்தான். அப்படியே பாவி, என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? மனசாட்சி இல்லாமல். இந்த மட்டும் ஹெல்லுக்கு எடுத்துனீங்கன்னா ரிவேஞ்ச் மனசாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற ரிவேஞ்சை மட்டும் பாருங்கள். இவங்க கில்லியும்னாலும் எழுதணும். இந்த கில்ட்டின்னு வண்டிக்கு மேலே எழுதிருக்கிறதுனால இங்கே வந்துடுறான்னு பார்த்தா அங்கேயும் நிறைய பேருக்கு அப்படி தான் எழுதிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ மைன்கிராஃப்ட் வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் ஜட்ஜ் பண்ணியே போடுவோம். ஓகே கைஸ், போடுறோம். சூப்பராக விட்டுறோம். பாருங்க ஐயோ, 10 ரிவெஞ்ச் வாங்குறதுக்கு. ரிவெஞ்ச் வாங்குகிறோம். ஹெல் ஜெயிக்கிறோம். நான் தான் உங்கள் டீமோட கேப்டன். ஹெவனுக்கு போய் ஜெயித்தேன். இந்த வாட்டி ஹெல்லை ஜெயிக்க வைக்கணும். ஸோ நம்ம இம்மீடியட்டாக போயிட்டு பிளேயர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுப்போம். அவங்க தான் ஈஸியாக இருப்பாங்க. நம்ம போய்ட்டு பாஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். பாஸையும் கொள்ளுவோம்மா, ட்ரை பண்ணுவோமே. அவங்க ஏஞ்சல் பாக்ஸை கொள்ளுறாங்க. நம்ம ஏன் மட்டும் ஏஞ்சல் பாக்ஸை கொள்ளாமல் டீமன் பாஸ் அவனை போய் கொள்ளு. இரு நான் போயிட்டோம். நான் விட்டுறேன், நான் ஒருத்தனையாவது கொள்கிறேன். ஏஞ்சல் பாஸே
நீ தான் பாஸ் நீ சாவு நீ கண்ணு முன்னாடி. Oh my god, ஹெல்த் குறையுது நவுறு. டை இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிச்சு. எல்லாரும் ஹெவனுக்கு தான். ஆனால் அப்படி விட்டா மேட்ச் நல்லா இருக்காதே. என்ன பண்ணலாம்? கெஞ்சினீங்கன்னா எல்லாரும் ஹெவனுக்கு தான்டா. கெஞ்சிட்டப்போ நீயும் பெக் பண்ணிட்டப்போ. டேய் நீ பெக் பண்ணுறியாடா? எவ்வளோ தில்லட்டா பெக் பண்ண இருக்கான். ஹெல்ப் நீ போடா. நீ பெக் பண்ணுறோம். ஹெவன் இன்னசென்ட்டு 2 பேரும் பெக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹெவனுக்கு அனுப்பிச்சி விட்றோம். சுக்குனா தானே ஜட்ஜு பார்த்துக்கோடா. ஃபுல்லாக இன்னசென்ட். ஒரே ஒரு இன்னசென்ட் தான் ஹெல்ல. இப்போவே தெரிஞ்சது யார் ஜெயிக்க போகிறான்னு. ஹெவன் கம் ஆன் போயோ. ஹெல் யூ ஆர் டெத். யூ ஆர் லிவிங் இன் அ ஹெல். ஹெல்ல இருந்தால் ஹெல் தான். We are the god. Why am I like that? Invisible ghost? டெவில போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் இதுக்கு மேலே வீடியோ போனால் 10 நிமிஷம் ஆகிடும். பை.